தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான சுற்றுலா தலம் தான் ஒகேனக்கல். இங்க மீன் குழம்பு சாப்பாடு தான் வந்து ஸ்பெஷலே. அதை எப்படி அங்க இருக்கிறவங்க செய்யறாங்க அப்படின்றத நேரடியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஒகேனக்கல் சுற்றுலா வர்றவங்க இங்க மீன் குழம்பு சாப்பாடு, மீன் வறுவல் வந்து செய்ய சொல்லிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே போய் அருவியில ஒரு சூப்பரான குளியல போட்டு அங்க இருக்கக்கூடிய படகு சவாரியில போயிட்டு ஒரு சூப்பரான ரெய்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்து மீன் குழம்பு சாப்பாடை வந்து ஒரு புடி பிடிப்பாங்க. இதுக்காகவே இங்க பல பேர் ஃபேமிலியோட சுற்றுலா வர்றதை நம்ம கண்கூடா பார்க்க முடியும். நம்ம ஒகேனக்கல் சுற்றுலா வந்ததும் அங்க இருக்கக்கூடிய தேவி அக்கா தான் நம்மளுக்கு வந்து சமைச்சு தந்தாங்க. அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களை நான் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன மீன் வேணும், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு. நீங்கள் எந்த மீன் கேட்குறீங்களோ அந்த மீன் சொல்கிறேன். நல்ல மீன் எது, ஆற்று மீன் எது, டேம் மீன் இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மீன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு தரேன். ஸோ இது க்ளீன் பண்ணி அங்கேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் செப்பரேட்டாக குழம்புக்கு வேறு, ஃப்ரைக்கு வேறுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோம். இல்லை குழம்புக்கு வேறு மீன் எடுக்கணுன்னாலும் சொல்கிற ஆற்று மீன் தனியாக இருக்குது, எடுத்துக்கலாம். இல்லை தலைவால் போட்டு குழம்பு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி இருக்குது, சிக்கன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம். அதே மாதிரி இங்கே சமைக்கிறதுக்கு அந்த புது எண்ணெய் தான் வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் எண்ணெயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீன் வாங்கி கொடுத்த உடனே அம்மியில் தானே அரைச்சி செய்கிறோம். மீன் வந்து வெங்காயம், தக்காளி, புளி எல்லாத்தையும் கருவேப்பிலை தலை, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். பொதுவாக இங்கே ஆற்று தண்ணியில் தான் மீனை கழுவி அதே தண்ணியிலே வந்து சமைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர் அப்படி பண்ணலாம் கூட. ஆனால் இவங்க வந்து டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தான் வந்து சமைச்சு தருவாங்க. இல்லை நம்மளுக்கு மினரல் வாட்டரில் தான் சமைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே சூப்பராக நம்மளுக்கு வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, இது வெந்தயம் போட்டு தாளித்து மசாலா, ஆட்டின மசாலா எடுத்து ஊற்றிப்போம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு தேவையான மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம். அவங்களுக்கு காரம் எப்படி கேட்குறாங்களோ காரம் தகுந்த மாதிரி காரம், எக்ஸ்ட்ரா காரம் கேட்டாலும் காரம் கொடுப்போம். அவங்களுக்கு எந்த மாதிரி புளிப்பு அதிகமாக வேணும், காரம் கம்மியாக வேணும், எங்களுக்கு ஜாஸ்தி வேணும், குழம்பு திக்காக வேணும், தண்ணி மாதிரி வேணும்னா அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு எவ்வளோ காரம் முக்கியம் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆந்திராக்காரர் இது ஹை லெவலில் கேட்குறாங்க, நார்மலாக கேட்குறாங்க. இப்போ கர்நாடகாக்காரர் நல்லா நாட்டுக்கோழியில் காரம் இருக்கட்டும், நல்லா இருந்தாதாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம். இந்த மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் பொரிச்சு தரணும்னாலும் சரி, இல்லை தவால வறுத்து தரணும்னாலும் சரி, நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இங்கே மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் இதெல்லாமே செஞ்சுருவாங்க. கூடவே சாதமும் வடித்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு களி வேணும் அப்படின்னா அவங்களே வந்து சூப்பராக களி செஞ்சு அதை வந்து உருட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ், இத்தனை பேருன்னு வரும்போது நாங்கள் எவ்வளோ ரைஸ் வேணும்னு சொல்லிடுவோம். ஒருத்தர் வந்து சிலர் வந்து ஜாஸ்தி கேட்குறாங்க ரைஸு, இப்போ அதிகமாக வேணும் எங்களுக்கு நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் வச்சு கொடுத்துருவோம். மீன் குழம்பு எப்படி தான், மீன் வந்து எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு இருக்கும். ஜாஸ்தி மீன் இருந்தாலும் ஜாஸ்தி குழம்பு வச்சு கொடுத்துருவோம். அவங்க நல்லா இல்லை எங்களுக்கு 2 நேரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அதிகமாகவும் குழம்பு வச்சு கொடுத்துருவோம். நல்லா மீன் குழம்பு நல்லா திக்காக வேணும், தண்ணி மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மீன் குழம்பு கொடுத்துருவோம், ரசம் கொடுத்துருவோம், வறுவல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு பீஸ் எவ்வளோன்னு எண்ணி கொடுத்துருவோம். இங்கே வந்து மசாஜ் இருக்குது, போட்டிங் இருக்குது, சமையல். ஃபஸ்ட்டு சமையல் வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா போயிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் போட்டிங்கு மசாஜ் பண்ணி வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃப்ரை மட்டும் சூடாக கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் வர்றதுக்கு ஒரு 1/2 hour இருக்கும்போது சொன்னீங்கன்னா ஃப்ரை மட்டும் அது வரைக்கும் மசாலா ஊறும். சாப்பாடு, குழம்பு, ரசம் இதெல்லாம் ரெடி ஆயிரும். அம்மியில் அரைச்சி செய்கிறது நல்லாயிருக்குன்னா யார் வந்தாலும் சரி நம்பர் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு தர நல்லாயிருக்கும் சாப்பாடு. இங்கே சமைக்கிறதுக்கு காஸ்ட்டை பொறுத்தவரையிலும் நம்ம எத்தனை பேர் போகிறோம், எத்தனை கிலோ மீன் வாங்கி தரோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து காஸ்ட் வரும். ஸோ நீங்கள் அதை அங்கே நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் தேவி அக்காவோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது, அதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தருவோம் சமைக்கிறதுக்கு. அந்த அமௌண்ட்டில் தான் வந்து அவங்க அரிசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மசாலா, எண்ணெய், இந்த சாப்பிட்ற தட்டு இது எல்லாமே வந்து அதிலேயே வாங்கி நம்மளுக்கு சமைச்சும் கொடுத்துருவாங்க. நம்ம ஜாலியாக சாப்பிட்டு வந்தால் மட்டும் போதும். நாங்கள் ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் ஷூட் பண்ணிவிட்டு லேட்டாக வந்ததுனால கடைசியாக எங்களுக்கு தான் வந்து சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ மீன் குழம்பு, சாப்பாடு,
ரசம், மீன் வறுவல்னு சொல்லிட்டு தரமாக இருந்தது. இந்த ரசம்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக தேவி அக்கா கிட்ட போய் சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அவங்க வைக்கக்கூடிய அந்த ரசம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ரசத்துக்காகவே வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்டாங்கன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் ஒகேனக்கல் சுற்றுலா வரல அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலாவுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வந்து போகிறதுக்கு அங்கே நிறைய ஹோட்டல்ஸும் வந்து இருக்குது. தங்குறதுனாலும் சரி, இல்லை ஒரே நாளில் வந்து சுற்றி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் போகிறதுனாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.